கற்பது ஏஎஸ்லிருந்து இஐஏ இஐஏ எதுக்காக சார் நம்ம படிக்கணும்? அதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, நிச்சயமாக நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம, பொதுவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா வந்து நான் இஐஏ பத்தி தெரிஞ்சுக்கணும் சார். நெறைய பேர் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன், ஒரு அக்கா பேசுற மாரி. ஒரு சில வீடியோஸ் வந்து இன்னொரு யூடியூப் சேனல்ல பேசுற மாரி இருக்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன்? இந்த இஐஏ பத்தி முழு டீட்டெயில்ஸ் முழுவதுமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கிளாஸ் பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. ஃபுல் டீட்டெயில் கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில் வந்து வேணுங்கும்போது, நம்ம 360 டிகிரி கோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதன் தகவல் தெரிஞ்சுக்கணும். ஸோ குரூப் 1, குரூப் 2, யுபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான வகுப்பு இது. அது மட்டும் இல்லாம, இந்த வகுப்புல ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிலபஸ்லயே இருக்குங்க. ஸோ நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க. குரூப் 1க்கான சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 3ல என்வைரன்மென்ட் சம்பந்தமா வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. அந்த என்வைரன்மென்ட் சம்பந்தமா அதாவது ஜியோகிராஃபி பார்ட்ல என்வைரன்மென்ட்ல உங்களுக்கு இஐஏ என்வைரன்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட் அதன் பிறகு ஸ்டெப்ஸ் இன் இஐஏ ப்ராசஸ் இது பத்தி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இது பத்தி ஃபுல் டீடைல் இந்த கிளாஸ்ல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இஐஏ எப்படி வந்துச்சு? இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் இதை பண்ணியிருக்கா, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த எதிர்க்கட்சிகளும் இஐஏல சில தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல ஸ்ட்ரிக்டா மாத்திருக்காங்களாங்கிறத பத்தி ஒரு முழுமையான தகவல் நம்ம பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கற்பது ஐஏஎஸ்ல. கற்பது ஐஏஎஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட ஆப்ஷன்ல போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஐஏ எதுக்கு படிக்க போகிறோம், ஏன் படித்தே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ குரூப் 1, குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு காமனான கான்செப்ட். சி இதில் நான் யாருக்கும் ஆதரவாக பேச போகிறது கிடையாது, யாருக்கும் எதிராக பேச போகிறது கிடையாது. நடுநிலையாக நம்ம வந்து பேச போகிறோம். நம்மளுடைய மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையான பதில் தான் வைக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு லைவ்ல கொடுத்துருந்தேன் நேற்று. ஸோ அதே மாதிரி தான் இந்த காணொலியும் வந்து இருக்கும், நடுநிலையாக. ஸோ ஆனால் அதே சமயத்தில் உண்மையை உடைக்கும் விதமாகவோ உண்மையை மறைக்கும் விதமாகவோ எந்த இடத்துலையுமே இருக்காது. இது மெயின்ஸில் நம்ம எழுத போகிறது கிடையாது. உண்மையை கண்டிப்பாக காணொலியில் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து முக்கியமாக இருக்கும். சரி, இப்போ இஐஏன்னா என்ன? பொதுவாக நான் ஒரு பெரிய கம்பெனி கொண்டு வர்றேன், ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வர்றேன், ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர்றேன். அந்த கம்பெனி ஃபேக்ட்ரி வந்து உங்கள் ஊரில் இருக்கும்போது ஏதோ ஒரு சம்பந்தமாக சுற்றுச்சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா, அதாவது நான் ஒரு சாயப்பட்டறை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த சாயப்பட்டையிலேருந்து வரக்கூடிய கழிவு நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல நான் விடுறேன். வைகை, நொய்யல், காவேரி, தாமிரபரணி, பவானி போன்ற ஆற்றுல நான் வந்து விடும்போது, ஏன்னா கோயம்புத்தூர் பெல்ட், விருதுநகர், அதுக்கப்புறம் வந்து விழுப்புரம், இந்த பெல்ட்லாம் அதிகமான சாயப்பட்டறை இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொருளாதாரம் 11th ஸ்டாண்டர்ட் 11th சாப்டரில் கிளஸ்டர்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. இண்டஸ்ட்ரீஸ் கிளஸ்டர்ஸ்னா என்னன்னு பார்த்துருப்பீங்க. அதில் இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த சாயப்பட்டறைகள்னால நிறைய வந்து ஆறுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. அதில் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, சுற்றுச்சூழல் தன்மை எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு அரசாங்கத்துக்கிட்ட நான் சொல்லணும். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னா நான் இந்த ஃபேக்ட்ரி இருக்கு, இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருக்கும், ஆனாலும் நான் இதை வந்து குறைச்சிக்குவேன், இந்த ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ஆற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழிவுநீர் விடுறதுக்கு முன்னாடி நான் சுத்திகரிப்பு பண்ணி தான் விடுவேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து முன்னேற்பாடு பண்ணியிருக்கேன்னு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய நான் வந்து சொல்லணும் முன்னாடியே. ஸோ சொன்னதுக்கப்புறம் கவர்மெண்ட் சில குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து என்னை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் உண்மையிலே சரியாக தான் பண்ணுறேனா இல்லையான்னு என்னை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருப்பாங்க. இது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் ஒரு முக்கியமானது. ஐநா சபை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஐநா சபை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். மொத்தம் 17 கோல் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, பிலோ வாட்டர். ஓகேங்களா? அதாவது பூமிக்கு மேலே மட்டும் கிடையாது, நிலப்பரப்பில் மட்டும் இல்லை, தண்ணிக்கு அடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில உயிரினங்கள் இருக்கு, அதை நாம் பாதுகாக்க வேண்டும். கிளைமேட் ஆக்ஷன் 13வது கிளைமேட் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் லேண்ட், அதாவது பூமி, அதாவது தண்ணிக்கு கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நிலப்பரப்பில் இருக்கு, மரங்கள், பறவை, இந்த மாதிரி நிறைய இருக்கு, இதையும் நம்ம பாதுகாக்கணும். ஸோ பிளேஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ். ஓகேங்களா? சஸ்டைனபிலிட்டி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மேம்பாடு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஒரு முக்கியமான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே ஃபேக்ட்ரி மட்டும் தான் பண்றாங்களான்னா, நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் வீடு கட்டியிருப்போம், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து உருவாக்கியிருப்போம். ஓகே, ஏதோ ஒரு இதை உருவாக்குறோம்னா ஒரு இடத்துல அழிவு நடந்திருக்குன்னு அர்த்தம்.
ஓகேங்களா? நீங்க அஸ்திவாரம் தோண்டும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்க விளைவு வந்திருக்கும். ஓகே. ஸோ அஸ்திவாரம் தோண்டும்போது எத்தனையோ உயிரினங்கள், புல், பூண்டு, பூச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மண்புழுல இருந்து நெறையது வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்கும். அதனால தான் பூமி பூஜை போட்டு மன்னிச்சுக்கோங்க. இப்ப நான் இத தோண்ட போறேன். யாருக்காவது ஏதாவது ஆபத்துன்னா, நான் பொறுப்பேத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, ப்ளீஸ் எந்திரிச்சு போங்கன்ட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் கிட்ட கேட்கறதுக்காக தான் அந்த பூமி பூஜை. இது ஒண்ணும் சாமி கிட்ட நம்ம வேண்டிக்கல. இயற்கை கிட்ட வேண்டிக்கிறோம். ஓகே. இது நம்ம தமிழர்கள் எப்பயோ இருந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. ஸோ நம்மள பார்த்து மத்த நாடுகள், மத்த இடங்கள், மத்த மாநிலங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல என்னதான் பாதிப்பு இருந்தாலும் நம்ம வீடு கட்டுறத விடுறதில்ல. ஓகேங்களா? வீடு கட்ட தான் செய்றோம். ஒரு பெரிய வயல்வெளியில கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்ட தான் செய்றோம். ஏதோ ஒரு அழிவின் ஆரம்பம் தான் ஒருவருடைய உற்பத்தி, இல்லன்னா வந்து ஒரு ஆக்கம். அழிவில்லையேல் ஆக்கம் இல்லை. ஆக்கம் வேண்டுமென்றால் அழியத்தான் வேண்டும். அதற்காக ஒட்டுமொத்தமா அழிச்சிடலாமா? போபால் கேஸ் ட்ராஜடி நடந்த மாதிரி. ஓகேங்களா? இது எப்ப நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மெயின்ஸ் பேப்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் நெறைய தடவ கேட்டிருக்காங்க. பிரிலிம்ஸ்ல இஐஏனா என்னன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. போபால் மாதிரியான ஒரு ட்ராஜடி இதுக்கப்புறம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த இஐஏல இன்னும் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்றோம். இது வந்து நம்ம மக்களுடைய கருத்து வேணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இஐஏனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம இந்த சுற்றுச்சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா, ஒரு மேம்பாடு நடக்குதுன்னா, அது பாதிப்பு ஏற்படுத்துமா? எந்த அளவு விளைவை ஏற்படுத்தும்? எவாலுவேட்டிங் த லைக்கிங் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் ஆஃப் எ ப்ராசஸ்ட் ப்ராஜெக்ட் ஆர் டெவலப்மெண்ட். ஸோ இது மனிதர்களுக்கு மற்றும் ஏதோ ஒரு விலங்கினத்துக்கு அதனுடைய ஹெல்த்தில், அதாவது நம்மளுடைய உடல்நிலையில மற்றும் நம்மளுடைய சுற்று காத்து கூட அசுத்தமா இருந்தா என்னங்க பண்றது? ஓகே. ஸோ அதுல வந்து நான் பாதிக்கப்படுறதும் நான் வந்து பலன் அடைகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது தான். ஒரு கம்பெனி வர்றதுனால பாதிப்பு மட்டும் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பார்க்கல. அதனுடைய நன்மையையும் சொல்லும். நன்மை தீமை ரெண்டையுமே சொல்லும். பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். ரெண்டையுமே சொல்றது தான். ஸோ இப்ப யுஎன்இபி இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருந்தாங்க. யுஎன்இபில தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் கூட இருக்கு. ஸோ அப்போ அந்த யுஎன்இபி வந்து பார்த்தீங்கன்னா, இஐஏ அப்படிங்கிறது ஒரு கருவி, ஒரு டூல் அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக ஒரு கருவின்னு சொல்றாங்க. இது முத அமெரிக்காவில் தாங்க வந்திருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அதன் பிறகு தான் எல்லா நாடுகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்தியாவிலையும் சரி, மற்ற நாடுகள்லையும் சரி பார்த்தீங்கன்னா, இதற்குன்னு தனியாக ஒரு சட்டங்கள் இருக்கு. ஓகே. ஸோ என்வரான்மெண்ட்ல எவ்வளவு வந்து பாதிப்பு நீ ஏற்படுத்துவ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி, ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏர்லி ஸ்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை எவ்வாறு கம்மி பண்ணலாம்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒரு விஷயம் நடக்கணும்னா ஆக்கம் வேண்டும் என்றால், வேறு மாற்றம் வேண்டும் என்றால் ஏதோ ஒன்று அழியணும். ஆனா சுத்தமா அழிச்சிடக்கூடாது. அது நம்மளை பாதிக்கும். ஸோ இப்போ கொரோனா வைரஸ் கூட இந்த மாதிரி தான். ஏதோ ஒரு பக்க விளைவு, ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கோளாரா யோசிச்சதா கூட இருக்கலாம், இல்லை இயற்கை நடந்ததா கூட இருக்கலாம். இதற்கு ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஒரு உதாரணம். ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஏதோ கோக்கு மோக்கா யோசிச்சதுனால தான் இந்த இவ்வளோ உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் பரவிச்சு. ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம பண்ற ஒவ்வொரு விளைவுக்கும் பக்க விளைவு இருக்கு. ஸோ இதுதான் வந்து சயின்டிஸ்ட் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. எவ்ரி ரியாக்ஷன் ஹேஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஏதோ நீ ஒன்று பண்றேன்னா ஒன்று நடக்கும். ஓகே. ஸோ நான் இப்போ இப்படி வீசுறேன்னா காத்து வந்து அங்கே வந்து போகுதுன்னு அர்த்தம். தண்ணிக்குள்ள நின்றுட்டு நான் இப்படி பம்ப் பண்றேன்னா, இப்படி தள்ளுறேன்னா, புஷ் பண்றேன்னா ஏதோ ஒன்று தண்ணி அங்கே போகுதுன்னு அர்த்தம். ஏதோ நான் வந்து என்னுடைய செயல்னால ஏதோ ஒரு நடக்குதுல இந்த சுற்றுச்சூழல்ல சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. ஸோ அதுதான் என்னுடைய ஃபேக்டரி வர்றதுனால இந்த நன்மை இருக்கு, இந்த தீமை இருக்குன்னு நான் முன்னாடியே கொடுக்கறது, ப்ரெடிக்ட் பண்றது, ப்ரெசென்ட்ல இப்படி நடந்துரும்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கானது தான் இந்த இஐஏ. ஸோ இப்போ இந்த இஐல என்ன பண்ணியிருக்கிறாங்க நம்ம அரசாங்கம்னு பார்க்கணும். ஸோ நம்ம இந்த இஐஏ வந்து பார்த்தீங்கன்னா த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின் மூலியமாக இது வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ இப்போ இஐஏ பத்தி ஒரு முக்கியமான வரலாறு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம கிளாஸ் 360 டிகிரி கோணம்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ இதற்கான வரலாறு பார்க்கணும். நிறைய பேர் முன்னாடியே வீடியோஸ் போட்டாங்க. ரொம்ப மெதுவாக போட்டதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் உறுதி தகவல் கண்டிப்பாக வேணுங்கிறதுக்காக. பிளஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 1976 இருந்து 77 இந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலியமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே ஓகே, எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே என்விரான்மெண்ட் ஆங்கிள் யோசிக்கும். குறிப்பா வந்து ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட ஒரு டேம் கொண்டு வர்றாங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர்றாங்கனாலும் இது வந்து இருக்கு. ஸோ உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே யுஎஸ்ஏ மன்னிக்கணும், யூஎஸ்ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. யூஏஎஸ்னு இருக்கு. யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க இந்த இஏஏ. ஓகே. ஸோ அதன் பிறகு நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொண்டு வந்திருந்தாலும் 1994 என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஓகேங்களா. ஸோ இந்த 1994 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்குது. சட்டப்பூர்வமாக சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ், என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியே ஆகணும். ஸோ அப்படின்னு சொல்றாங்க 1994. ஸோ இப்போ வந்து இதுக்கு என்னன்னு
சொல்லுவாங்கன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை ஈசின்னு சொல்லுவாங்க. ஈசி சர்டிஃபிகேட் இருக்கா சார் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஈசி சர்டிஃபிகேட் அப்படின்னு யார்கிட்ட இருந்து இது வாங்கணும் அப்படின்னு கேட்டா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA என்பது யாரின் வசம் இருந்தது என்றால் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இந்த மினிஸ்ட்ரி கீழே என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1900 முன்னாடியே சொன்னேன்ல 1986 சட்டத்தின்படி நம்ம இந்த ஈசி கிளியரன்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஸோ இது இருந்தா தான் நம்மளால வந்து ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க முடியும். அதுவும் ஸ்கெடியூல் 1 கீழே வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த அமைச்சகம் MOEFCC மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த மினிஸ்ட்ரி 2006ஆம் ஆண்டு புதுசா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. EIA புதிதாக வந்து பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படுத்துறாங்க. ஸோ அப்ப 1994 எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா இவங்க கிளியர் கட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டா இது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் இருக்காங்கல்ல இல்ல அதுல ஆர்வலர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த EIA இருக்கும். ஒரு பிசினஸை ஈஸியா தொடங்கிட முடியாது, ரொம்ப கஷ்டம். என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து வாங்கி ஆகணும், ஈசி கிளியரன்ஸ் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இதன் பிறகு எழுதிக்கோங்க இந்த வருஷம் ஏப்ரல் 1997ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு கேளுங்க, பப்ளிக் ஹியரிங் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மக்கள் இப்ப தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆரம்பிக்கிறோம்னா மக்களுடைய கருத்து வேணும். அந்த மக்களின் கருத்து இருந்தால் மட்டுமே தூத்துக்குடியில இந்த ஸ்டெர்லைட் ஆரம்பிக்க முடியும்னு முந்தி இருந்தது. ஆனா அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதன் பிறகு ஏப்ரல் 1997க்கு பிறகு ஜூன் 2002ஆம் ஆண்டு இன்னொரு தகவல் வருது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா தான் EIA தேவை, ஈசி சர்டிபிகேட் வேண்டும். அதாவது இவ்வளவு கோடி பல்லாயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா ஈசி சர்டிபிகேட் வேணும், இல்லைன்னா பெருசா தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய தாக்கத்தை பத்தி இல்ல, எவ்வளவு முதலீடோ அந்த முதலீடை சார்ந்துதான் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய தாக்கமோ வீரியமோ கிடையாது. ஒரு சின்ன பஞ்சு ஃபேக்டரி இருந்தா கூட பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் பண்ணும். அது தெரியாம இந்த ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 2002ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் கொடுத்தாங்க. அதன் பிறகு திருப்பி வந்து மாறுது. ஸோ திருப்பி மாறும்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒன்ஸ் அகைன் சேம் பிப்ரவரி மாசம் எழுதிக்கோங்க, நான் வரலாறுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப். 2003 பிப்ரவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஒரு சில விஷயத்துக்கு. கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருந்ததுல இருந்து இந்த ஒரு ரிசர்ச் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸ்டடீஸ் தென் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா வேணும். as well as அதை சார்ந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேணும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அப்படி கொடுத்தா தான் அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து அதன் பிறகு ஈசி சர்டிபிகேட் இருந்தா தான் நீ பிசினஸே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதன் பிறகு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம். அது எப்ப அப்படின்னு கேட்டா ஆகஸ்ட் மாசம் 2003. ஆகஸ்ட் 2003ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா எந்த ஒரு திட்டம் எந்த ப்ராஜெக்ட் பண்ண நீ கொண்டு வாங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை பொல்யூட்டட் ஏரியாவில் ஏரியா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பட்சத்துல ஓகே சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிகள், ப்ரொடெக்டட் சிஸ்டம்ஸ், ப்ரொடெக்டட் ஏரியா, குறிப்பா தேசிய பூங்கா நேஷனல் பார்க். ஓகேங்களா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தேசிய பூங்கா இங்க பக்கத்துல இருக்கு, மன்னார் வளைகுடா இங்க பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓகே பயோஸ்பியர் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பெருசா கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, அதுவும் இந்த பயோஸ்பியர்லாம் இருக்கு அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துடும். ஸோ அப்ப அதை சார்ந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதன் பிறகு அகைன் ஒன்று கொண்டு வர்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா ஸோ 2002ல வந்து இந்த மாதிரி 2 விஷயத்தை பிப்ரவரிலையும் ஆகஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ரைட்டா, 2002ல இந்த 2 விஷயம், 2003ல இந்த 2 விஷயம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் பிறகு 2006ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி என்ன பண்றாங்க, ஒரு புதிதாக நியூ லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் கொண்டு வர்றாங்க. அதுல கண்டிப்பாக சில துறைகள் சில இடங்கள்னு இருக்கும்ல, அதற்கு வந்து நான் என்ன பண்ணணும். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், பயோடைவர்சிட்டி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சில விஷயங்கள் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு அரசாங்கம் என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, மைனிங் நீ சுரங்கம் கொண்டு வரேனா, இல்லைனா தெர்மல் பவர் பிளான்ஸ் அதாவது அனல் மின் உற்பத்தி நிலையம் நீ கொண்டு வர்றதா இருந்தா, இல்லைனா ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கொண்டு வர்றதா இருந்தா, இல்லை உங்களுக்கு இந்த கட்டமைப்பு சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த ரோடு, 8 வழிச்சாலை, ஹைவேஸ், போர்ட்ஸ் அதாவது துறைமுகம், ஹார்பர், அதன் பிறகு ஒரு ஏர்போர்ட் இதெல்லாம் கொண்டு வர்றதாக இருந்தா இந்த கண்டிப்பாக ஈசி கிளியரன்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மஸ்ட்
இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டு கெட் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து வேணும்னு சொல்றாங்க. இது வந்து 1994 கொண்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ண மாதிரி ஒரு புதிதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்கப்படுது 2006ல. ஓகேங்களா? ஸோ 2006ல வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயமா பிரிக்கிறாங்க. அது என்னன்னு நான் அகைன் சொல்றேன். ஸோ 2003ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுல இருந்து சில மாற்றங்கள். ஸோ அது இப்போ நான் வந்து ஈஸி கிளியரன்ஸ் வாங்கணும்னா 2 கேட்டகரி. ஒன்னு வந்து 2 கேட்டகரியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன்னு கேட்டகரி ஏ, கேட்டகரி பி. இந்த கேட்டகரி ஏல வந்து பாத்தீங்கன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஈசி சர்டிபிகேட் வாங்கணும். ஓகே, மத்திய அரசு கிட்ட ஈசி சர்டிபிகேட் நான் வாங்கணும். மாநில அரசாங்கத்துக்கிட்ட கேட்டகரி பில இருக்கிறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நான் ஈசி சர்டிபிகேட் வாங்க வேண்டும். ஓகே, சோ இதுதான் சரி. அதுக்கப்புறம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா B1 B2னு உள்ளுக்குள்ள பிரிக்கிறாங்க. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். B1 B2. B1 கேட்டகரி B2 கேட்டகரினா இப்ப B1 கேட்டகரியில கட்டாயமாக மஸ்ட் ஈசி சர்டிபிகேட் வாங்கணும். அதுவே வந்து B2ல இருந்துச்சுன்னா தேவையில்ல. சம் எக்ஸம்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு B2ல இருந்துச்சுன்னா. இப்ப ரீசென்ட்லி இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் B2ல தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க கொரோனா வைரஸ் காரணமாக. ஸோ இப்ப கொரோனா வைரஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி திறந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். இண்டஸ்ட்ரீஸ் திறக்கப்பட்டது ரொம்ப நாள் கழிச்சு. அது நீங்க பார்த்திருப்பீங்க. கேஸ் லீக். ஓகே, விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஃபார்மா பிளான்ட் வந்து கேஸ் லீக் ஆகி நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க 2 அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இறந்ததாக செய்தி இருக்கு. ஏர்லி ஸ்டேஜ் 2 தான். அதுக்கப்புறம் நிறைய வந்து இறந்தாங்க அந்த கேஸ் லீக் ஆகி. போபால் விசவாயு எப்படியோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் இருந்திருக்கு. சரி, இப்ப இது ஏன் நான் இங்க சொல்றேன்னா கேட்டகரி B2ல வச்சதுனால வந்து இந்த ஒரு இம்பாக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட் ப்ராசஸ்னா என்ன? நம்ம சிலபஸ்ல இருக்குல்ல ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஸ்டெப்ஸ் இன் இஏஏன்னு ஒரு தடவை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அகை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இஏஏல நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன், ஈசி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டால் சில வழிமுறைகள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் சொல்றதை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கிரீனிங் ப்ராசஸ். ஸ்கிரீனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராஜெக்ட் இப்போ குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்கு? மதுரையிலையா, திருச்சியிலையா, சேலத்திலையா, சென்னையிலையா, கோயம்புத்தூர்லையா, அல்லது டெல்லியிலையா, பாம்பேலையா எங்கே இருக்குன்னு இதை பார்ப்பாங்க. அந்த மக்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கப்படும். ஓகேங்களா? ஸோ மக்கள் ஸ்கிரீனிங் ஃபார் ஸ்கேல்ஸ் எப்படி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, எங்க இருக்கு, எந்த டைப் ஆஃப் மேம்பாடு வளர்ச்சி வந்து அது அடையும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு இனிஷியலா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கோப்பிங் சொல்லும்போது இந்த ப்ராஜெக்ட் எந்த ஜோன்ல இருக்கு, மிட்டிகேஷன் பாசிபிலிட்டி இருக்கா, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்ல முடியுமா, தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் பண்றதுக்காக அது இருக்குமா. ஏன்னா வந்து இப்போ கூடங்குளம் மாதிரியானதுன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து கண்காணிப்பிலே இருக்கணும். ஸோ ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையா, அதாவது குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுக்கு தேவையா அப்படின்னு பார்க்குறாங்க. தென் பேஸ் லைன் டேட்டான்னு சொல்லுவாங்க. பேஸ் லைன் டேட்டானா அடிப்படையான சுற்றுச்சூழலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையான வந்து ஒரு கட்டமைப்பு ஒரு விஷயத்தை அங்கே வந்து பார்க்குறாங்க. தென் இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஸோ இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன். ஓகே, இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும், பாசிட்டிவா நெகட்டிவா, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிளா இருக்குமா, இல்ல அதாவது ஒரு வளர்ச்சிங்கிறது முன்னோக்கி போகுமா இல்ல பின்னோக்கி போகுமா, அல்லது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவா அதாவது நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்குமா, சோ இல்லனா இது தற்காலிகமான வளர்ச்சியா இருக்குமா இல்ல நிரந்தரமான ஒரு வளர்ச்சியா இருக்குமா, இல்ல இதன் தாக்கம் தற்காலிகமாக ஒரு பெரிய கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வருதுன்னா அது தற்காலிகமா இருக்குமா இல்ல நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. சோ இந்த ஒரு ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாலாவது, அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ட் பண்ணாங்கல்ல இந்த எல்லாத்தையுமே இந்த மிட்டிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே இஏஏ ரிப்போர்ட்டா கொடுப்பாங்க. இஏஏ ரிப்போர்ட்டா வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு டேமேஜ் ஆகும் சுற்றுச்சூழல்ல, இந்த ப்ராஜெக்ட் இந்த தொழில் எவ்வாறு பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் பிறகுதான் ரொம்ப முக்கியமாக பப்ளிக் ஹியரிங். சி இது ஒவ்வொன்றும் எழுதிக்கோங்க. பப்ளிக் ஹியரிங் சொல்லும்போது மக்கள் கிட்ட கருத்து கேட்கறது. சார் இந்த மாதிரி மக்களே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் உங்க ஊர்ல வரப்போகுது, இது இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், கண்டிப்பா சொல்லணும். இப்படி பாதிப்பு ஏற்படுத்தும், இருந்த போதிலும் உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பயனடைவீங்க, உங்களுக்கு சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் வரலாமா, புரியுதா, இந்த ப்ராஜெக்ட் வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கருத்துக்கள் கேட்கப்படும். அது பைண்ட் ஆகுமா அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பட் கருத்து கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபைனலா டிசிஷன் மேக்கிங் இந்த ப்ராஜெக்ட் வர்றதுனால இஏஏல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும், இஎம்பின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் நிரந்தரமாக அதாவது ஃபைனல் டிசிஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ இதன் பிறகு அந்த ப்ராஜெக்டை இப்போ கூடங்குளம் இல்லைன்னா கல்பாக்கம் இல்லை ஸ்டெர்லைட் போன்ற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து மானிட்டரிங் பண்ணுவாங்க.
மானிட்டரிங் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதன் பிறகு கடைசியா ரொம்ப முக்கியமானது இதுவும் கூட. ஸோ அசஸ்மென்ட் ஆல்டர்னேட்டிவ். ஓகே. ஸோ இப்ப இதுக்கு வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா? இந்த பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா மக்கள வந்து பார்த்தீங்கன்னா வதைக்க முடியாதுல்ல. ஸோ அதற்காக ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே. இஎம்பி வந்து இத வந்து வந்து கருத்துல வச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு பாசிபிலிட்டி பார்ப்பாங்க. கடைசியாக ரிஸ்க் அசஸ்மென்ட். எவ்வளவு ரிஸ்க் இருக்கும்? எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? இன்னொரு போபால் விஷவாயு வந்து வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இப்ப சொல்லக்கூடிய இஏஏல 2006 நடந்த இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பாருங்க. கேட்டகரி ஏபி பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரி ஏல இருக்கிறவங்களுக்கு தேசிய அளவில் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி இவங்க தான் வந்து முழுக்க முழுக்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஈசி சர்டிஃபிகேட். கேட்டகரி பியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டேட் லெவல் அப்ரைசல் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அவங்க கொடுப்பாங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 4 ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அதில் முக்கியமானது பப்ளிக் ஹியரிங். ஓகே. ஸோ இப்படித்தான் வந்து ஸ்டெர்லைட்ல இருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. சார் இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் புதுசா இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நல்லது மாதிரி தானே தோணுது. இவ்வளோ நல்ல விஷயமெல்லாம் இருக்கே, இன்னொரு ஸ்டெர்லைட் எல்லாம் வந்துடாது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ 2006ஆம் ஆண்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு. இந்த 2006க்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருப்பேன். 2003ஆம் மாதம் ஜூனில். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து நடந்திருக்கும். அதே நேரத்தில் 2002ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இது வந்து ஒரு ஈஸி கிளியரன்ஸ் வாங்குறாங்கன்னா ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான், ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா ஈஸி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா 2006ஆம் ஆண்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, 2006ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க நம்ம கவர்மெண்ட். 2006ல எந்த அரசாங்கம் இருந்துச்சுன்னு பாருங்க. ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணா அதனுடைய சைஸ் என்னன்னு பார்க்கணும், இல்ல கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்கணும். ஓகே. அதனுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் விட இந்த ரெண்டையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் இஏஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே நேரத்தில் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷனா அதிகார பகிர்தல். இந்த அதிகார பகிர்தல் அப்படின்னு சொல்லும்போது மாநில அரசாங்கம் உள்ளுக்குள்ள வரும். மாநில அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா இந்த டயத்தை, அதாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்களை வந்து குறைச்சிக்கிறாங்க. ஓகே. அது என்ன எவ்வளவு நாட்கள் குறைக்கப்பட்டுச்சுன்னு பாருங்க. பொதுவா வந்து 14 to 19 மாதங்கள் மற்றும் 21 இருந்து 28 மாதங்கள் ஆக இருந்த இந்த அசஸ்மெண்ட்டை, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய கேட்டகரி பியில் இருக்கக்கூடிய இந்த அசஸ்மெண்ட்டை குறைக்கிற மாநில அரசு, நான் 10 to 14 மாதம் தான் பார்ப்பேன். ஓகே. ஸோ அசஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கம்மியான நேரம் தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த 2020ஆம் ஆண்டு டிராஃப்ட் ஒரு வரையறை தான் கொடுத்துருக்காங்க. 2020ல ஒரு வரையறை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2020 வரையறை வந்து என்ன அப்படின்னு கேட்டால் 2006ல் இருந்துச்சுல்ல, அது வந்து இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சுட்டேன், என்னை எவ்வளோ நாள் நீங்கள் கண்காணிப்பீங்க அப்படின்னு கேட்டால் 6 மாதம் ஒரு தடவை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீ உண்மையிலே நல்லா தான் பண்ணுறியா, சாயப்பட்டறை நல்லா தான் இருக்கா, சரியான சுத்திகரிச்சு தான் நீ வந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க. ஆனால் 6 months எழுதிக்கோங்க, 6 months ஒன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, இல்லை வருடத்துக்கு 2 முறை செக் பண்ணுவாங்க. ஆனால் 2020ல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் எ இயர், வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2020 நல்ல வேலை, இந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கே ஒரே ஒரு தடவை தான் பார்ப்பேன்னு சொல்லவே இல்லை. ஓகே. இதன் பிறகு ஒரு லூப் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா அகைன் எழுதிக்கோங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை முன்வைக்குது. நான் பொருளாதாரத்தில் முன்னேறணும், அதே நேரத்தில் என்விரான்மெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா வச்சுக்கணும்னு கவர்மெண்ட் நினைக்குது. பொதுவாக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க, 2 பேரையுமே திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு சில வரையறை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. இதுக்கு பப்ளிக் ஹியரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கம்மியும் பண்ணிட்டாங்க. பொதுவாக இந்த பப்ளிக் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் வந்து பண்ணுவாங்க, இதை 20 days வந்து குறைச்சிட்டாங்க. 20 days குறைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இஏஏ ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ராசஸாக மாறிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து ஈஸியாக பைபாஸ் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ பப்ளிக் கன்சல்டேஷன்ஸ் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சது தான் ஒரு விவகாரம், பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ பப்ளிக் கிளியரன்ஸ், பப்ளிக் உடைய கருத்து கணிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த நேரத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வேண்டாம்னா அந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கணும் என்று சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களும், அதே
நேரத்தில் பொருளாதார ஆர்வலர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்களால் பிசினஸை ரன் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கன்க்ளூஷன் வைக்க வேண்டியது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதாவது முடிவுரை, நீங்க நீங்க வந்து மெயின்ஸ் எழுதும் போது முடிவுரை, பொருளாதாரத்தையும் பார்க்க வேண்டும், அதே வேளையில் நம்ம சுற்றுப்புறத்தையும் பார்க்கணும். சுற்றுப்புற சூழல் சரியாக இல்லாம ரொம்ப கேடாகி மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அதன் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொருளாதாரத்தை சேர்க்கிறதுங்கிறது நல்ல விஷயமே கிடையாது. மக்களின் நலன்தான் பிரத்யேக மற்றும் மிக முக்கியமான அரசாங்கத்தின் கடமை. ஸோ அப்ப பொருளாதாரம் என்பதை விட மக்களுடைய நலன், உயிர், இந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அலட்சியம் காமிக்க கூடாது. சுற்றுப்புற சூழல்ங்கிறது வந்து இன்னைக்கு கெட்டு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் மீட்டெடுக்கிறதுங்கிறது ரொம்ப காலம் ஆகும். ஸோ அப்ப இது கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான சில விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய தகவல்களோட, உறுதியான தகவல்களோட நீங்க எப்படி மெயின்ஸ் எழுதணும், நான் எல்லாருக்குமே வந்து தேவையான தகவல்களையும் நான் வச்சிருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் மட்டும் கிடையாது, எல்லோருக்குமே தேவையான தகவல்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல வாங்க, அதுக்கு உங்களுக்கு வந்து அதுல தமிழ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ டெலிகிராம்கான லிங்க் கீழே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை நமதே. ஜெய்ஹிந்த். சுற்றுப்புற சூழலை காப்போம், பொருளாதாரத்தையும் மீட்டெடுப்போம். இன்னொரு போபால் மாதிரியான சம்பவம் கண்டிப்பாக நடந்துவிடக்கூடாது. ஸ்டெர்லைட் தூத்துக்குடி நிகழ்வுகளும் நடந்துவிடக்கூடாது. அதற்கு முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, குடிமக்களாகிய நமக்கும் இருக்கு. இந்த EIA கிளாஸ், அதாவது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கற்பதை AS யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அதே வேளையில் நீங்க TNPSC UPSC படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. பாலிட்டி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், அதே சமயத்துல எல்லா சப்ஜெக்ட்டுமே நாங்க வந்து கொடுத்துருக்கோம். ஒரு தடவை இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துருங்க. நன்றி, வணக்கம். நாளை நமது. ஜெய் ஹிந்த்.